பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்றா 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டும். சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன். எஸ்றா அழகாக பேசுகிறார். கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். அப்பா ஒரு பாட்டு பண்ணார். கர்த்தர் கரம் என் மேலேங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. எஸ்றா நான் நெகேமியா என் மேலே கர்த்தர் கரம். இந்த வார்த்தையை சொல்லும்போதே ஒரு ப்ரெசன்ஸ் நம்மளை நிரப்புகிறது. கர்த்தர் கரம் என் மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஒரு வல்லமை நம்மளை நிரப்புகிறது. கர்த்தர் கரம் உங்கள் மேலே வந்துருச்சு, கர்த்தர் இப்போ உங்களை தொடுறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு இப்போ ஒரு பலன் கொடுக்கிறார், ஒரு சுகம் கொடுக்கிறார். இதை கேட்டுட்ருக்கிற உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நிறைய பேரோட சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள்லாம் காணாமல் போகுது, சுகவீனங்கள் ஓடிடுது. சில தேவைகளை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர்கரை நம்ம மேலே வந்தாலே நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். இன்றைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய சைன் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ, பிரசிடென்டைய சைன் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ, சீஃப் மினிஸ்டருடைய சைன் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சில அதிகாரிகளுடைய சைனும் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. இவர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தருடைய கரம் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல். இந்த பிரைம் மினிஸ்டர்லாம் போயிடுவாங்க, சீஃப் மினிஸ்டர், கவர்னர்ஸு, பிரசிடென்ட்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. மாறாதவர், விலகாதவர், உயிரோடு இருக்கிற ஒரே தேவன் நம்முடைய தேவன் மட்டும்தான். நம்ம மேலே கர்த்தர் கரம் வரும்போது நித்தியமாக மாறும். நம்முடைய ஜென்ரேஷனுக்கு அந்த கர்த்தருடைய கரம் பரம்பி போகும் ஆறுகளாய். நம்முடைய ஜனங்களும் பின் சந்ததிகள் எல்லாரும் கர்த்தருடைய அன்புக்காக, பாசத்திற்காக, நேசத்திற்காக, வளர்க்கப்படுவதற்காக தான் நாம் இப்பொழுது நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன்னு சொல்லி பார்க்கிறார். கர்த்தருடைய கரம் எதற்காக நம்ம மேல் வருகிறது? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பவுலின் கைகளால் தேவன் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தழுமுழக்கத்தின் சுகம் மானியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் பேதுரு போகும்போதெல்லாம் என்ற பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி அந்த பிள்ளையோட கையை தொட்ட உடனே ஒரு வல்லமை, அப்படியே ஒரு பெரிய ஒரு பவர் பாஞ்ச மாதிரி அந்த சகோதரனுக்குள்ளே பாஞ்சு பிச்சை எடுத்துக்கொண்டவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அந்த சகோதரர் கொஞ்ச காலம் தான் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் அந்த சகோதரனுடைய கரத்தை பேதுரு கரம் பட்ட உடனே கர்த்தருடைய வல்லமை ஆல்ரெடி பேதுரு மேலே இருந்ததுனால, கர்த்தருடைய கரம் பேதுரு மேலே இருந்ததுனால ஒரு பெரிய பவர் அந்த பிச்சைக்காரனுடைய சரீரத்தில் பாஞ்சிச்சு. இன்றைக்கி நம்முடைய மெசேஜுக்கு அந்த பிச்சைக்காரனுடைய ஹீலிங் தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கும்போது இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பின் சந்ததிகள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும், பலன் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலும் என் மேலும் இருக்கும்போது ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? இதை குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும்? நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லையே, எல்லாரும் கைவிட்டார்களே என்று சொல்லி ஏன் மற்ற காரியங்களுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? சிலர் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் என்று சொல்லுவார்கள். இங்கே வந்தால் ஏசப்பா ஏசப்பான்னுவாங்க. விக்கிரகத்துக்கு போயிட்டுருக்கிறவங்க ஊர்லேருந்து ரிலேஷன் யாராக வந்துட்டாங்கன்னா சண்டே சர்வீஸ் கூட பண்ண மாட்டாங்க. இல்லை ரிலேஷன் தப்பாக நினச்சிக்குவாங்க, சொந்தக்கார் தப்பாக நினச்சிக்குவாங்க. உறவு முறையெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம எல்லாம் சமைச்சு போகணும், வரணும், போகணும், அவங்களெல்லாம் கவனிக்கணும்ல, நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க. யார் தப்பாக நினச்சா என்ன? கர்த்தர் உங்களை தப்பாக நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் உத்தமம். இந்த பட்டணத்தை பிடிக்கிறதை காட்டிலும் தேவனுக்கு பயப்படுதான் உத்தமம். கர்த்தருக்கு பயந்து உண்மை உத்தமமாக இருப்போம். அதுதான் திடன், அதுதான் ஆசீர்வாதம்.
என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடம் கொண்டேன் என்று அழகாய் அவர் சொல்லுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், இன்றைய தினத்திலையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் அந்த வல்லமை இறங்குகிறது, அந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது, அந்த பலன் இறங்குகிறது. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிவர்த்தி செய்ய போகிறார். உங்களுக்கு விரதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாக கர்த்தரோட திடன் கொண்டு உங்கள் ஆஸ்வதிக்க பிரியமாக இருக்கிறார். அவருடைய கரம் உங்கள் மேலே தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஏசோப்பா, கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த வார்த்தையில் கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் திடமனதாய் மாறட்டும். சோர்ந்து போன இருதயமெல்லாம் உற்சாகம் அடையட்டும். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அற்புதம் செய்ய நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.